ஜனவரி 18 ஞாயிற்றுக்கிழமை. இருதயம் தொய்யும் போது, என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்தரத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன். எனக்கு எட்டாத உயரமான கன்மலையில் என்னை கொண்டு போய்விடும். சங்கீதம் 61:2. பல வேளைகளிலே நம்முடைய இருதயம் தொய்ந்து போகிறது, சோர்வடைந்து விடுகிறோம். போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் என்று அங்கலாய்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தாவீது ராஜா தன்னுடைய இருதய தொய்வையும் வேதனையையும் கர்த்தரிடத்திலே அறிவித்தார். அவர் அநேகம் பேருக்கு ஆறுதலின் பாத்திரமாய் இருந்த போதிலும் தன் பிரச்சனைகளை தனக்கு கீழே இருந்த மக்களிடம் சொல்ல முடியாமல் கர்த்தரிடத்தில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்பொழுது கர்த்தர் செய்த காரியம் என்ன? பூமியின் கடையாந்திரத்தில் இருந்த தாவீதை கர்த்தர் எடுத்து உயர்த்தி கன்மலையில் மேல் நிலைநிறுத்தினார். பூமியின் கடையாந்திரம் என்று சொல்வது வாழ்க்கையிலே நம்பிக்கை இழந்த நிலைமையை குறிக்கிறது. அதல பாதாளத்தில் சிக்குண்ட நிலைமையை குறிக்கிறது. அங்கே தேவனுடைய கரத்தை பற்றி பிடிக்கும்போது அவர் நம்மை தூக்கி எடுத்து உயர்த்தி கன்மலையின் உச்சிக்கு கொண்டு போய் விடுகிறார். சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு துறைமுகத்தின் அருகே கடற்கரையில் நின்று கொண்டிருந்தேன். அப்பொழுது ஒரு மின் தூக்கி, அதாவது கிரெயின், கப்பலில் இருந்த பெரிய பளுவை தன்னுடைய கொக்கியிலே தூக்கி மிகவும் உயரமாய் உயர்த்தி கரையிலே கொண்டு போய் வைத்தது. எந்த மனுஷனாலும் அவ்வளவு பெரிய பளுவை தூக்கவோ கரை சேர்க்கவோ முடியாது. ஆனால் அந்த மின் தூக்கி இயந்திரம் சர்வசாதாரணமாய் அதை செய்கிறதை பார்த்து ஆச்சரியப்பட்டேன். பாருங்கள், சிலுவையிலே கிறிஸ்துவோடு தொங்கிக் கொண்டிருந்த ஒரு கள்ளனுடைய வாழ்க்கை தோய்ந்து போயிருந்தது. சில நிமிடங்களுக்குள் அவன் மரித்து பாதாளத்துக்குள் இறங்கியிருந்திருக்கக்கூடும். அவனுடைய இரத்தம் எல்லாம் வற்றிப்போய் பலனெல்லாம் அற்றுப்போய் இருதயம் தொய்ந்தபோது அவன் இயேசு கிறிஸ்துவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்று ஜெபித்தான். லூக்கா 23:42. உடனே கிறிஸ்துவனுடைய காருண்யம் ஒரு மின் தூக்கி தூக்குவதைப் போல பாதாளத்தின் வல்லமையிலிருந்து அவனை விடுவித்து உயர்த்தி பரதீசுக்குச் செல்லும் பாக்கியத்தை தந்தது. இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்குச் சொல்லுகிறேன் என்று கிறிஸ்து வாக்களித்தார். லூக்கா 23:43. இப்பொழுதெல்லாம் 60 அல்லது 70 மாடிகளைக் கொண்ட உயரமான கட்டிடங்களை காண்கிறோம். மிக உயரத்திலுள்ள மாடிகளுக்கு படியேறிச் செல்ல முயன்றால் இருதயம் தொய்ந்து போகும், மூச்சு வாங்கும். இருதய நோய் உள்ளவர்கள் மரித்துவிடக்கூடும். அதற்காகத்தான் அங்கெல்லாம் மின் தூக்கி வைத்திருக்கிறார்கள். அது நம்மை அருமையாக தூக்கி சுமந்து கொண்டு போய் நாம் விரும்பும் மாடியில் விட்டுவிடுகிறது. கர்த்தருடைய கரமும் அப்படித்தான் பூமியின் கடையாந்திரத்திலிருந்து உங்களை தூக்கி எடுத்து உயர்த்துகிறது. தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் இந்த புதிய ஆண்டிலே நீங்கள் நினைத்ததை விட, வேண்டிக் கொண்டதை விட பெரிய உயர்வை உங்களுக்காக வைத்திருக்கிறார். ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். 1 பேதுரு 5:6.